ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26/3/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கரத்தை பிடித்து இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்து செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்குள் என்ன உல்லாசம் இருக்க வேண்டும்? சிம்மாசனதாரி ஆவதற்கு விதி என்ன? பதில்: ஞானக்கடல் தந்தை நமக்கு தினந்தோறும் ஞான ரத்தினங்களின் தட்டுகளை நிரப்பி கொடுக்கிறார் என்ற உல்லாசம் சதா இருக்க வேண்டும். எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு புத்தி தூய்மையாகி கொண்டே போகும். இந்த அழியாத ஞான ரத்தினங்களே கூட போகும். சிம்மாசனதாரி ஆக வேண்டுமென்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பிறரையும் உங்களுக்கு சமமாக மாற்ற வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இப்பொழுது எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? ஆன்மீக தந்தையின் யூனிவர்சிட்டியில், அதாவது பாடசாலையில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள். நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். அந்த தந்தை நமக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதாவது பாரதத்தின் உயர்வு தாழ்வு எப்படி ஏற்படுகிறது என்பதை சொல்கிறார் என்பது புத்தியில் இருக்கிறது. எந்த பாரதம் தூய்மையாக இருந்ததோ அது இப்போது அழுக்காக இருக்கிறது. பாரதம் தலை கிரீடமாக இருந்தது. பிறகு யார் அதை வெற்றி பெற்றார்? ராவணன். ராஜ்யத்தை இழந்ததால் தாழ்ந்து விட்டது தானே. இப்பொழுது எந்த ராஜாவும் இல்லை. அப்படி இருந்தாலும் பதித்தராகவே இருப்பார். இதே பாரதத்தில் சூரிய வம்ச மகாராஜா மகாராணி இருந்தனர். சூரிய வம்ச மகாராஜாக்களும் சந்திர வம்ச ராஜாக்களும் இருந்தனர். இந்த விஷயங்கள் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இந்த விஷயங்களை உலகில் யாரும் அறியவில்லை. நமது ஆன்மீக தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆன்மீக தந்தையின் கரத்தை நாம் பற்றி இருக்கிறோம். நாம் குடும்ப விவகாரத்தில் இருக்கிறோம். எனினும் இப்போது நாம் சங்கம யுகத்தில் நிற்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. பதித்த உலகிலிருந்து நாம் பாவன உலகிற்கு போகிறோம். கலியுகம் பதித்த யுகம், சத்தியுகம் பாவன யுகம். பதித்த மனிதர்கள் பாவன மனிதர்களின் முன்னால் சென்று வணக்கம் சொல்கிறார்கள். அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே. எனினும் அவர்கள் தெய்வீக குணங்களை உடையவர்கள். தந்தை மூலமாக நாமும் இப்படி தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் இந்த முயற்சி செய்ய மாட்டார்கள். அங்கே இருப்பது பலன். இங்கே முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நாம் தந்தையை எதுவரை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்று தன்னை எப்போதும் சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சதோ பிரதானமாக மாறுவீர்கள். தந்தை எப்போதும் சதோ பிரதானமாக இருக்கிறார். இப்போதும் பதித்த உலகமாக பதித்த பாரதமாக இருக்கிறது. பாவன உலகில் பாவன பாரதம் இருந்தது. உங்களிடம் கண்காட்சி போன்றவற்றிற்கு பலவித மனிதர்கள் வருகிறார்கள். உணவு எப்படி அவசியமோ அப்படி இந்த விகாரமும் உணவாக இருக்கிறது. இது இல்லை என்றால் இறந்து விடுவோம் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்போது அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. சந்நியாசிகள் பவித்திரமாக மாறுகிறார்கள். அதனால் செத்து போகிறார்களா என்ன? அப்படி சொல்பவர்கள் யாராவது அஜாமில் போன்ற பாவிகளாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். இது இல்லை என்றால் நீங்கள் செத்து விடுவீர்களா? அதனால் உணவோடு இதை ஒப்பிடுகிறீர்களா என்று அவரிடம் கேட்க வேண்டும். யார் சொர்க்கத்திற்கு வர வேண்டுமோ அவர்கள் சதோ பிரதானமாக மாறுவார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறார்கள். யார் பின்னால் வருவார்களோ அவர்கள் நிர்வீகாரி உலகை பார்ப்பதே இல்லை. அதனால் அந்த ஆத்மாக்கள் இது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். யார் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இது சத்திய விஷயம் என்பது புத்தியில் வரும். உண்மையில் சொர்க்கத்தில் விகாரத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. பலவித மனிதர்கள் பலவிதங்களில் பேசுகிறார்கள். மலராக மாறக்கூடியவர்கள் யார் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒருவர் முள்ளாகவே இருந்து விடுகிறார். மலர்களின் தோட்டம் என்பது சொர்க்கத்தின் பெயர். இது முட்களின் காடு. முட்களும் பலவிதங்களில் இருக்கின்றன. நாம் மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். உண்மையில் இந்த லட்சுமி நாராயணர் சதா ரோஜா மலர்களாக இருந்தனர். இவர்களை மலர்களின் ராஜா என்று சொல்வார்கள். தெய்வீக மலர்களின் ராஜ்யம் இருக்கிறது தானே.
அவர்கள் நிச்சயம் முயற்சி செய்து இருப்பார்கள். படிப்பால் அப்படி ஆகியிருப்பார்கள். இப்போது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் ஈசனை அறியாமல் இருந்தோம். தந்தை வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு தந்தை முதலில் பெண்ணை தத்தெடுக்கிறார், பிறகு அவள் மூலமாக குழந்தைகளை படைக்கிறார். அப்படி இந்த தந்தையும் இவரை அடாப்ட் செய்தார், பிறகு இவர் மூலமாக குழந்தைகளை படைக்கிறார். நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள். இந்த உறவு இல்லற மார்க்கத்தில் இருக்கிறது. சந்நியாசிகளுடையது துறவற மார்க்கம். அதில் யாரும் அம்மா அப்பா என்று சொல்வது இல்லை. இங்கே நீங்கள் அம்மா அப்பா என்று சொல்கிறீர்கள். மற்ற சத் சங்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. இந்த தந்தையை மட்டுமே தாய் தந்தை என்று சொல்லி அழைக்கிறார்கள். தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். பாரதத்தில் பவித்திர இல்லற மார்க்கம் இருந்தது, இப்போது அப்பவித்திரமாக மாறிவிட்டது. நான் மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறேன். நமது தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பது உங்களுக்கு தெரியும். அப்போது நாம் ஏன் மற்ற பழைய தர்மங்களை சேர்ந்தவர்களோடு சகவாசம் செய்ய வேண்டும்? நீங்கள் சொர்க்கத்தில் எவ்வளவு சுகமாக இருப்பீர்கள். தங்க வைர மாளிகை இருக்கும். இங்கே அமெரிக்கா, ரஷ்யா போன்ற இடங்களில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு சொர்க்கத்தை போன்ற சுகம் இருக்க முடியாது. தங்க செங்கற்களை கொண்டு மாளிகை போன்றவற்றை யாரும் கட்ட முடியாது. சத்தியுகத்தில் தங்க மாளிகை இருக்கும். இங்கே தங்கம் எங்கே இருக்கிறது? அங்கே ஒவ்வொரு இடத்திலும் தங்க வைரங்கள் குவிந்து கிடக்கும். இங்கே வைரத்தின் விலையும் எவ்வளவு ஏறிவிட்டது. இவையெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். புதிய உலகில் பிறகு எல்லா புதிய சுரங்கங்களும் நிறைந்துவிடும். இப்போது இவையெல்லாம் காலியாகி கொண்டு இருக்கின்றன. தங்க வைரங்களை தட்டுகளில் நிறைத்து கடல் கொடுத்ததாக காட்டுகிறார்கள். தங்க வைர ரத்தினங்கள் அங்கே உங்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கும். கடலையும் தெய்வத்தின் உருவில் நினைக்கிறார்கள். தந்தை ஞானக்கடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தை நமக்கு தினந்தோறும் ஞான ரத்தினங்கள் வைரமணிகள் நிறைந்த தட்டுகளை கொடுக்கிறார். மற்றபடி அது தண்ணீரின் கடல். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். அதை நீங்கள் புத்தியில் நிறைக்கிறீர்கள். எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு புத்தி தூய்மையாக மாறிக்கொண்டே போகும். இந்த அழியாத ஞான ரத்தினங்களையே நீங்கள் கூட எடுத்து செல்கிறீர்கள். தந்தையின் நினைவும் இந்த ஞானமும் முக்கியமானது. குழந்தைகள் உங்களுக்குள் அதிக உல்லாசம் இருக்க வேண்டும். தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார், நீங்களும் மறைமுக சேனையாக இருக்கிறீர்கள். வன்முறையற்ற மறைமுக வீரர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னார் பெரிய பயில்வான் வீரர் என்று சொல்கிறார்கள். எனினும் பெயர் அடையாளம் தெரிவதில்லை. அப்படி இருக்க முடியாது. அரசாங்கத்திடம் ஒவ்வொருவரின் பெயர் அடையாளம் எல்லாம் முழுமையாக இருக்கும். அன்னோன் வாரியஸ், நான் வயலன்ஸ் என்பது உங்கள் பெயர். எல்லாவற்றையும் விட முதலாவது இம்சை இந்த விகாரம். அதுதான் முதல் இடை கடை துக்கத்தை கொடுக்கிறது. அதனால் பதித்த பாவனரே வந்து பதித்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். பாவன உலகில் பதித்தர் ஒருவர் கூட இருக்க முடியாது. இது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக இப்போதே நாம் பகவானின் குழந்தைகளாக மாறியிருக்கிறோம். எனினும் மாயாவின் குறைந்தது கிடையாது, மாயாவும் குறைந்தது கிடையாது. மாயாவின் ஒரே அறை அப்படி விழுகிறது, அது முற்றிலும் சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. விகாரத்தில் யார் விழுவாரோ அவரது புத்தி முற்றிலும் அழிந்துவிடும். தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். உங்களுக்குள் தேகதாரியோடு ஒருபோதும் அன்பு வைக்காதீர்கள். நீங்கள் ஒரு தந்தையிடம் அன்பு வைக்க வேண்டும். எந்த தேகதாரியிடமும் அன்பு வைக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. யார் தேகமில்லாமல் விசித்திரமாக இருக்கிறாரோ அந்த தந்தையிடமே அன்பு வைக்க வேண்டும். தந்தை எவ்வளவு புரிய வைத்து கொண்டு இருக்கிறார், இருந்தும் புரிந்து கொள்வதில்லை. தலையெழுத்தில் இல்லை என்றால் ஒருவர் பிறரின் தேகத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். நீங்களும் ரூப்பாக இருக்கிறீர்கள் என்று தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உருவம் ஒன்றே. ஆத்மா சிறியது, பெரியதாக மாறுவது இல்லை. ஆத்மா அழியாதது. ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறகு 9-10 லட்சம் பேர் இருப்பார்கள். சத்தியுக ஆரம்பத்தில் மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். பிரளயம் ஒருபோதும் ஏற்படாது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருடைய ஆத்மாக்களும் மூலவதனத்தில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கும் மரம் இருக்கிறது. விதை போட்டால் அதிலிருந்து முழு மரம் வருகிறது. முதலில் 2 இலைகள் தோன்றும். இதுவும் எல்லையற்ற மரம்.
கால சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது எவ்வளவு எளிது என்பதை சிந்தனை செய்யுங்கள். இப்போது இருப்பது கலியுகம். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டும் இருந்தது. அப்போது எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இப்போது எத்தனை மனிதர்கள், எத்தனை தர்மங்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லோரும் முன்னர் இருக்கவில்லை, பிறகு எங்கே போவார்கள்? அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திற்கு சென்றுவிடும். முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை எப்படி ஞானக்கடலாக இருக்கிறாரோ அப்படி உங்களையும் மாற்றுகிறார். நீங்கள் படித்து பதவி பெறுகிறீர்கள். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். அதனால் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாரதவாசிகளுக்கு கொடுக்கிறார். மற்ற எல்லோரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு பாடம் கற்பிக்க நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு பதவி பெறுவீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்தவர் ஆவீர்கள். முயற்சியே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. தாய் தந்தையின் சிம்மாசனதாரி ஆக வேண்டுமென்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். சிம்மாசனதாரி ஆவதற்கு அவர் நடக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். பிறரையும் தனக்கு சமமாக மாற்றுங்கள். பாபா பலவித உத்திகளை சொல்கிறார். ஒரு பேட்சை வைத்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்கலாம். புருஷோத்தம மாதம் நடக்கும் பொழுது சித்திரங்களை இலவசமாக கொடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பாபா பரிசு கொடுக்கிறார். பைசா கைக்கு வந்தால் தந்தைக்கும் செலவு இருக்கிறது என்பதை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். பிறகு சீக்கிரம் அனுப்பி வைப்பார்கள். இந்த டிரான்ஸ்லேட் சித்திரங்களின் கண்காட்சி நடத்தினால் அதை பார்க்க எவ்வளவு பேர் வருவார்கள். அது புண்ணிய காரியமாக இருக்கிறது. மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகிறார்கள். இது துரித சேவை என்று சொல்லப்படுகிறது. கண்காட்சியில் ஸ்டாலை பெற்றால் அதிகமானோர் வருவார்கள். செலவு குறையும். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை வாங்குவதற்கு நீங்கள் இங்கே வருகிறீர்கள். அப்படி சொர்க்கத்தின் ராஜ்யத்தை வாங்குவதற்கு கண்காட்சிக்கும் வருவார்கள். இது கடைதானே. இந்த ஞானத்தால் உங்களுக்கு அதிக சுகம் கிடைக்கும். எனவே நன்றாக படித்து முயற்சி செய்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும். தந்தையே அமர்ந்து தன்னுடைய மற்ற படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார். வேற யாரும் கொடுக்க முடியாது. இப்போது தந்தை மூலமாக நீங்கள் திரிகால் தரிசி ஆகிறீர்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியானபடி யாரும் அறியவில்லை. உங்களிலும் நம்பர்வாரி இருக்கிறீர்கள். ஒருவேளை சரியானபடி அறிந்தால் ஒருபோதும் விடமாட்டீர்கள். இது படிப்பு. பகவான் அமர்ந்து பாடம் கற்பிக்கிறார். நான் உங்கள் ஒபீடியன்ட் சர்வெண்ட் என்று சொல்கிறார். தந்தை, டீச்சர் இருவரும் ஒபீடியன்ட் சர்வெண்டாக இருக்கிறார்கள். நாடகத்தில் எனது பாகமே அப்படி இருக்கிறது. பிறகு எல்லோரையும் கூடவே அழைத்து செல்வேன். ஸ்ரீமத் படி நடந்து பாஸ் வித் ஆனராக வேண்டும். படிப்பு மிகவும் எளிது. இதை கற்பிப்பவர் எல்லோரையும் விட முதியவராக இருக்கிறார். நான் முதியவர் இல்லை என்று சிவபாபா சொல்கிறார். ஆத்மா ஒருபோதும் முதுமை பெறுவது இல்லை. மற்றபடி கல் புத்தி ஆகிறது. என்னுடையது தங்க புத்தியாகவே இருக்கிறது. அதனால்தான் உங்களை தங்க புத்தியாக மாற்ற வருகிறேன். ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன். எண்ணற்ற முறை உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். இருந்தும் மறந்து விடுகிறீர்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கு அவசியமே இருக்காது. தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட தந்தைக்கு டைவர்ஸ் கொடுக்கிறார்கள். எனவே மகா மூடரை பார்க்க வேண்டுமென்றால் இங்கே பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குமோ அவரையே விட்டு விடுகிறார்கள். நீங்கள் என் வழியில் நடந்தால் அமரலோகத்தில் உலகின் மகாராஜா மகாராணி ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இது மரணலோகம். ஹம்சோ பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது நாம் என்னவாக மாறியிருக்கிறோம்? பதித்த பிச்சைக்காரர்கள். இப்போது நாம் மீண்டும் பிரின்ஸாக போகிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி முயற்சி செய்ய முடியாது. ஒருவர் முறிந்து விடுகிறார், ஒருவர் துரோகியாகிறார். அப்படி துரோகிகளும் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசவும் கூடாது. ஞான விஷயங்களை தவிர வேற எதையாவது கேட்டால் அவர்கள் சைத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், கெட்ட சகவாசம் மூழ்கடிக்கும். யார் ஞானத்தில் திறமை வாய்ந்தவரோ, தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடித்திருப்பாரோ அவரோடு சேர வேண்டும். அவர் உங்களுக்கு ஞானத்தின் மிக இனிய விஷயங்களை சொல்வார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சர்வீசப்பில் நம்பிக்கைக்கு உரிய கீழ்ப்படியும் குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. யார் தேகமின்றி விசித்திரமாக இருக்கிறாரோ அந்த தந்தையிடம் அன்பு வைக்க வேண்டும். எந்த தேகதாரியின் பெயர் உருவிலும் புத்தியை சிக்க வைக்காதீர்கள்.
மாயாவின் அறை விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். 2. யார் ஞான விஷயங்களை தவிர வேற எதை சொல்கிறாரோ அவரோடு சேரக்கூடாது. முழுமையாக பாஸ் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முட்களை மலராக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற நினைவால் பந்தன்முக்த் யோகயுக்தாகுக. இப்போது வீடு திரும்பும் நேரம், எனவே பந்தன்முக்த் யோகயுக்தாகுங்கள். பந்தன் முக்த் என்றால் தளர்வான ஆடை, டைட்டு கிடையாது. கட்டளை கிடைத்தவுடன் நொடியில் போக வேண்டும். அப்படி பந்தன் முக்த் யோகயுக்த ஸ்திதியின் வரதானத்தை பெறுவதற்கு ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற வாக்குறுதியை சதா நினைவில் வையுங்கள். ஏனென்றால் வீட்டிற்கு போவதற்கு அல்லது சத்யுக ராஜ்யத்தில் வருவதற்கு இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். அதனால் அப்படி எவரடியாக இருக்கிறார்களா அல்லது இப்போது வரை ஏதாவது கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்களா? இந்த பழைய ஆடை டைட்டாக இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஸ்லோகன்: வீண் எண்ணங்களின் எக்ஸ்ட்ரா உணவை உட்கொள்ளாதீர்கள். அப்போது பருமனாகும் வியாதியிலிருந்து தப்பிப்பீர்கள். அவ்வியக்த செய்கை: சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்கள். தந்தைக்கு எல்லாவற்றையும் விட உண்மையே உயர்ந்த விஷயமாக தோன்றுகிறது. அதனால் பக்தியிலும் காட் இஸ் ட்ருத் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட பிரிய பொருளாக உண்மை இருக்கிறது. ஏனென்றால் யாரிடம் உண்மை இருக்குமோ அவரிடம் தூய்மை இருக்கும். அவர் கிளீன் மற்றும் கிளியராக இருப்பார். அதனால் உண்மையின் விசேஷத்தை ஒருபோதும் விடாதீர்கள். சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்டின் காரியத்தை செய்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.